அந்த ஏகாதசம் சுபாஷிதம் மியூட் பண்ணிட்டு எல்லாரும் ஆடியோ மியூட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ளீஸ். நான் பண்ணிட்டுறேன். ஸ்கிரீன் தெரியறது இல்லையா? ஸ்கிரீன் தெரியறதா? தெரியறது தெரியறது. இந்த உபதேசமாலால ஏகாதசம் சுபாஷிதம், that is கலக்கரோதி துர்விருத்தம் நூனம் பலதி சாதுஷு தசானனோ அஹரத்து சீதாம் பந்தனந்து மகோததேஹே அப்படிங்கிற ஒண்ணு எனக்கு கொஞ்சம் அவ்வளோ ஸ்பஷ்டமா இல்லை இந்த சுபாஷிதம். பிகாஸ் இட்ஸ் quite new to me. போய் இதுல வேற ஏதோ இதுல எல்லாம் போய் பார்க்கும்போது அவ்வளவு ஸ்பஷ்டமா மீனிங் கொடுக்கல. ஒரு 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 துர்ஜனகா கச்சித்து துஷ்டம் காரியம் கரோதி சேத்து சத்திய பலம் சாதுஷு ஏவ பவதி. ஒரு ஒரு கெட்டவன் வந்து ஒரு துர்ஜனன் வந்து ஒரு துர்விருத்தம் அப்படின்னா ஒரு கெட்ட காரியம், ஒரு அனுச்சிதமான ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அதனுடைய பலன் வந்து சாதுக்கள் இடத்துலதான் போய் சேர்றது அதுவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் கொடுக்கிறது இந்த சுபாஷிதம். ஏன்னா தசரணன் வந்து ராவணன் வந்து சீதாவை அபகரிச்சுட்டு போனா ஒரு துஷ்ட காரியத்தை பண்ணினா அதனால மகோததேக பந்தனம் அபவத்து, சமுத்திரம் வந்து மூடி விடுதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா இல்லை. பிகாஸ் பேஸ் ரொம்ப வீக்கு. ராமாயணத்துல இதெல்லாம் வேற ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. படிச்சது பூரா கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் 14 வருஷம். So base ரொம்ப weak. Okay, now I'm moving on to Dwadasham Subhashitam. 12th Dwadasham Subhashitam Patamaha. Sarpa Durjanayor Madhye Varam Sarpo na Durjanaha Sarpo Dashati Kalena Durjanastu Pade Pade. Sarpa Durjanayor Madhye சர்ப்ப துர்ஜனையோர் மத்தியே வரம் சர்ப்போ துர்ஜனஹா. முதல் எப்பயுமே இப்போ இதை வந்து நம்ம ஒரு பேஸா எடுத்துப்போம். இப்ப ராமோதந்தம் படிக்கிறதுக்கு படிக்க போறோம். அடுத்தது தேர்ஸ்டேல இருந்து தேர்ஸ்டே அன்னைக்கு கண்டிப்பா 2 ஸ்லோகம் ராமோதந்தம்ல படிச்சுடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் காரியம் என்ன பண்ணணும்? நம்ம ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம்னா முதல் காரியம் வந்து பத விபாகம் அப்படின்னு சொல்லுவோம். பத விபாகா அப்படின்னா பதம் பிரிக்கிறது, விபாகம்னா பிரிக்கிறது. பிரிக்கிறதுனா என்ன பண்ணணும்? முதல் விஷயம் சந்தி எங்க இருந்திருக்கோ, சந்தி நடந்த இடத்துல 2 பதத்துக்கு நடுவுல சந்தி இருக்கிறத அந்த சந்திய முதல்ல பிரிச்சு எடுத்துக்கணும். சந்தி விகடனம் பண்ணி முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும் இண்டிவிஜுவலா வேர்ட்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதனால இப்ப சர்ப்ப துர்ஜனையோர் மத்தியே வரம் சர்ப்போ ந துர்ஜனஹா சர்ப்போ தசதி காலேன துர்ஜனஸ்து பதே பதே அப்படின்னு ஸ்லோகம் சுபாஷிதம் இருக்கு. சர்ப்ப இது சந்தி ஃபர்ஸ்ட் பிரிக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல எல்லாம் சந்தி ஆயிருக்கு அப்படின்னு தெரியணும். நம்ம வந்து அதை 3 டைப் சந்தி இருக்கு, ஸ்வரசந்தி அண்ட் விசர்க சந்தி. நம்ம வந்து ஸ்வரசந்தியில 4 படிச்சுட்டோம். அந்த இன்னும் 2 வந்து நான் அனௌபச்சாரிகமா இன்ஃபார்மலா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன், ஃபார்மலா இன்ட்ரோடியூஸ் பண்ணல. விசர்க சந்தி கம்ப்ளீட்டா படிச்சிடும். ஸோ விசர்க சந்தி எங்க நடந்திருந்தாலும், ஏன்னா அதுதான் நிறைய யூசேஜ் வந்து விசர்க சந்திக்கு தான். அதை நீங்க அப்ளை பண்ணி எங்க விசர்க சந்தி என்னெல்லாம் சந்தி நமக்கு தெரியுமோ அட்லீஸ்ட் அதை ஃபர்ஸ்ட் பிரிக்க தெரியும். ஸோ சர்ப்ப துர்ஜனையோர் மத்தியே வரம் சர்ப்போ ந துர்ஜனஹா. இங்க சந்தி பிரிங்க பார்ப்போம். எங்க சந்தி ஆயிருக்கு? सर्प दुर्जनयोर मध्ये दुर्जनः दुर्जनयोः मध्ये துர்ஜனையோர் மத்தியே நாயிருங்க. அந்த யோகோ துர்ஜனையோகோ மத்தியே அது षष्ठी द्विवचனம். துர்ஜனையோகோ சர்ப்ப துர்ஜனையோகோ மத்தியே வரம் சர்ப்போ ந துர்ஜனஹ. சர்ப்போன துர்ஜனஹா அங்க வந்து சந்தி பிரிச்செல்லாம் எப்படி வரும்? சாவித்ரி பகினியே சொல்லுங்க. வரம் சர்ப்போ ந துர்ஜனா.
சர்ப்போ நல சந்தி ஆயிருக்கு. சர்ப்போ ந சர்ப்பஹா அப்படி வருமா? எஸ், கரெக்ட் கரெக்ட், அப்படிதான் வரும். சர்ப்பஹா நங்கிறது தான் சர்ப்போன அப்படின்னு மாறி இருக்கு. விசர்க்கத்துக்கு முன்னாடி ஹ்ரஸ்வாக்காரமும் விசர்க்கத்துக்கு பின்னாடி மிருது வெஞ்சனமும் இருந்ததுன்னா விசர்க்கம் உக்காரமாயி குணசந்தியாகி சர்ப்போன்னு மாறிடும். சோ இத சந்தி பிரிச்சா சர்ப்ப துர்ஜனயோகோ மத்தியே வரம் சர்ப்பஹா ந துர்ஜனஹா. அர்த்தம் உங்களுக்கே புரிஞ்சு. சந்தியை பிரிச்சுட்டாலே ஓரளவுக்கு அர்த்தம் லேசா மைண்ட்ல வர மாதிரி இருக்கும். சிம்பிளா இருந்ததுன்னா இப்ப சுபாஷிதன் இஸ் வெரி சிம்பிள். சந்தி நமக்கு வந்து ஓரளவுக்கு மனசுல வர மாதிரி இருக்கும். ஏதாவது வர மாதிரி இருக்கா? சர்ப்ப துர்ஜன யோகம் மத்தியே சர்ப்பஹா வரம் ந துர்ஜனஹா துர்ஜனஹா ந வரம். வரம் அப்படின்னு சொன்னா நம்ம நெசசரிலி இந்த வரம் கொடுக்கறது சுவாமி கூன் அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் இல்ல, சிரேஷ்டம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. வரம் அப்படின்னு சொன்னா சிரேஷ்டம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம், சீனியர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம், வரிஷ்டா அப்படின்னு சொன்னா ரொம்ப சீனியர் அவர் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. சோ இந்த இடத்துல வரம் அப்படின்னா சிரேஷ்டம் அப்படின்னு அர்த்தம், உத்தமம் அப்படின்ற ஒரு அர்த்தம். சோ சர்ப்ப துர்ஜன யோகோ மத்தியே கஹ உத்தமஹா அப்படி இது பிரஷ்னஹ அஸ்தி சேத் சர்ப்பஹா ஏவ உத்தமஹா ந துர்ஜனஹா துர்ஜனஹா ந உத்தமஹா. புரியுதா இந்த ஹாஃப் ஆஃப் தி ஸ்லோகம்? சர்ப்ப துர்ஜன யோகம் மத்தியங்கிறது சஷ்டி த்விவச்சனம்ல இருக்கு. இவா ரெண்டு பேருக்கு அமன் தீசு அப்படிங்கிற அர்த்தம். இது சஷ்டி த்விவச்சனமாவும் வச்சுக்கலாம், சப்தமி த்விவச்சனமாவும் வச்சுக்கலாம். சர்ப்ப துர்ஜன யோகம் மத்தியே சர்ப்பஹா வரம் உத்தமம் கிந்து துர்ஜனஹா ந வரம் அப்படின்னு அந்த வரத்தை ரெண்டு இடத்துலயும் போட்டுக்கணும்னா சிரேஷ்டம். ஏன் எதனால ஏன் சர்ப்பஹா துர்ஜனனோட சர்ப்பஹா அவ்வளவு உத்தமமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து பதில் அடுத்த ஹாஃப்ல சொல்றாரு. சர்ப்போ தசதி காலேன துர்ஜனஸ்து. மேடம் வரம்ங்கிறதுக்கு என்ன சொன்னார் மேடம்? வரம்ங்கிறதுக்கு சிரேஷ்டம் சிரேஷ்டம் இல்லைன்னா உத்தமம் அப்படின்னு அர்த்தம். ஓகே மேடம். சிரேஷ்டம் இல்லைன்னா உத்தமம். சர்ப்ப துர்ஜன யோகோ மத்தியே சர்ப்பஹா श्रेष्ठः दुर्जनः न श्रेष्ठः इल्ल सर्पः उत्तमः दुर्जनः न उत्तमः. किं कारणम् इत्युक्ते सर्पः दशति தான் सर्पो दशति அப்படின்னு மாறி இருக்கு. மிருதுவெஞ்சனம் விசர்க்கத்துக்கு பக்கத்துல மிருதுவெஞ்சனம் இருக்கிறதுனால விசர்க்கத்துக்கு முன்னாடி அகாரம் இருக்கிறதுனால உகார நியமஹ ஆகி ஓகாரமாயிருக்கு. சர்ப்பஹா காலேன தசதி காலேன தசதி எப்பயோ ஒரு தரம் ஒரு காலத்துல வந்து கடிச்சிட்டு போயிடும். நான் பாம்பு அப்படின்னா எனக்கோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எனக்கோ ஒரு நடக்க பாம்பு கடி அப்படிங்கிறது வந்து நித்தியமான ஒரு காரியம் கிடையாது இல்லையா? மனுஷனுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கிடையாது. அப்படியே இருந்தா கூட அது நித்தியமான ஒரு காரியம் கிடையாது. எனக்கோ ஒரு நாள் காலேன தசதி அப்படின்னா ஏதோ ஒரு நாள்ல அது வந்து ஏதோ ஒரு காலத்துல வந்து கடிச்சிட்டு போயிடும், அது கடிச்சுடுவாங்க. ஆனா துர்ஜனஹா தூ துர்ஜனஸ்து சந்தி பாருங்கோ துர்ஜனஸ்து துர்ஜனஹா தூ துர்ஜனஸ்து விசர்கஸ்ய சகாரஹ துர்ஜனஸ்து பதே 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 அப்படின்னா எவ்ரி ஸ்டெப் இன் எவ்ரி ஸ்டெப் பதே பதே in every step துர்ஜனஹா தசதி அப்படின்னு எடுத்துக்கணும். தசத்தினா இந்த இடத்துல கடிப்போம் அப்படிங்கிற அர்த்தம் எடுக்கக்கூடாது. பீடயதி கஷ்டம் ததாதி அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கணும். சர்ப்பஹா காலேன தசதி சர்ப்பஹா யதா கதாச்சித் தசதி கிஞ்சு துர்ஜனஹா தூ பிரதிபதம் அன்யம் சஜ்ஜனம் பாததே இல்ல அன்யம் சஜ்ஜனம் பீடயதி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அர்த்தம் புரியுறதா? ஓவராலா அதான் மீனிங். சோ துர்ஜனஹா பதே பதே தசதி தசத்தின்னு நம்ம போட்டுப்போம் கிரியாபதம். துர்ஜனஹாக்கு வரும்போது தசத்தினா டு பைட் அப்படின்னு அர்த்தம், கடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். பாம்பு கடிக்கும். துர்ஜனங்கிற பட்சம் வரும்பொழுது கடிக்கிறதுன்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது. பீடயதி கஷ்டம் தராதி அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கணும். சோ அவ்வளவுதான். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. सर्प दुर्जनयोर मध्ये वरम सर्पो न दुर्जनः सर्पो दशति कालेन दुर्जनस्तु पदे पदे. அடுத்து போலாமா? அடுத்த சுபாஷிதம். यथा परोपकारेषु नित्यं जागर्ति सज्जनः तथा परापकारेषु नित्यं जागर्ति दुर्जनः. எந்த வித்தியாசம் பாருங்க, ரெண்டு பாதத்துக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியறதா? யதா பரோபகாரேஷு சஜ்ஜனஹ நித்யம்
जागर्ति परोपकारेषु सज्जनः नित्यं जागर्ति तथा परापकारेषु दुर्जनः नित्यं जागर्ति जागर्ति அப்படின்னு சொன்னா அவேக் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் ஒரே நிமிஷம் இருக்கும். அது வந்து கொஞ்சம் இன்னொரு மீனிங் பார்த்து வச்சுக்கணும்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன் நான். அவேர்னு எடுத்துக்கலாமா மேம்? அவேர்னஸ் நம்ம அவேர்னஸ் கரெக்ட். ஆமா அவேர்னஸ். ஓகே யதா பரோபகாரம் பராபகாரம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். they will be watchful அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கலாம். அது அவேர்னஸ் தான், becoming very watchful. யதா சஜ்ஜனஹ பரோபகாரேஷு ஜாகர்த்தி பவதி அப்படின்னா ஆக்சுவலி ஒட்டல, அந்த இந்த அர்த்தம்னு ஒட்டல. வெரி அட்டென்டிவ் ஆர் இன்டென்ட் டு be intent on பரோபகாரம். their intention is to do பரோபகாரம். intent on அப்படிங்கிற they care for அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு ஜாகர்த்தி அப்படிங்கிறதுக்கு. கொஞ்சம் பேசிக்கா ஒரு மீனிங் வந்து கொடுத்துருப்பா எல்லா தாத்துக்குமே. அந்த மாதிரி இது வந்து ஜாக்ரு அப்படின்னு ஒரு தாத்து. ஜாக்ரு தாத்துக்கு வந்து டு பி அவேக் அப்படிங்கிறது தான் சாமானிய அர்த்தம். ஜாக்ரு தாத்துவோட அர்த்தம் வந்து டு பிகம் டு பி அவேக் அப்படிங்கிறது தான் சாமானிய அர்த்தம். ஆனா இது வந்து எப்பயுமே ஒரு தாத்துக்கு பக்கத்துல கிரு கர் பானே லிக் லேகனே அப்படின்னு கொடுக்கும்போது இது வந்து உபலட்சணம் அப்படின்னு சொல்லுவா. இட் இஸ் நாட் த எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் த தாத்து. The meaning of the verb will slightly vary little here and there. கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் depending on the context. அந்த மாதிரி கான்டெக்ட்க்கு ஏற்ற மாதிரி they will be awake அப்படின்னு நீங்க சொல்றதா, they will be watchful சொல்றதா, they will be attentive or intent to அப்படின்னு சொல்றதா, they will be looking on look on அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு ஜாகர்த்திக்கு. ஸோ என்ன அர்த்தம் கொடுக்கறதா எனக்கு சொல்லணும், எனக்கு தெரியல. பரோபகார இந்த மட்டும் டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. எப்படி சஜ்ஜனர்கள் வந்து பரோபகாரத்தில் இன்டென்டடா இருக்காளோ அந்த மாதிரி துர்ஜனஹா நித்தியம் பராபகாரங்களில் இன்டென்டடா இருப்பா அப்படிங்கறது அர்த்தம் தான் கரெக்டா எனக்கு படுறது. ஜாகர்த்தி அப்படிங்கிற அர்த்தத்துக்கு இன்டென்ட் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் எடுத்துட்டோம்னா கரெக்டா ஒட்டுற மாதிரி இருக்கு. சோ சஜ்ஜனானாம் இன்டென்ஷன் டு சர்வதா பரோபகாரேஷு பர உபகாரம். அந்த இடத்துல இது பர அபகாரம் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது பரோபகாரேஷு பராபகாரேஷு. சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் சுபாஷிதம் எவ்வளவு அழகா பண்ணியிருக்கா பாருங்க. யதா பரோபகாரேஷு சஜ்ஜனஹா நித்யம் ஜாகர்த்தி நித்தியம் சஜ்ஜனஹா பரோபகாரேஷு ஜாகர்த்தி. பரோபகாரம்னா அடுத்த வாழ்க்கை உபகாரம் பண்றதுலயே எப்பயுமே இன்டென்டடா இருக்காளோ சஜ்ஜனஹா, அதே மாதிரி துர்ஜனஹா நித்தியம் பர அபகாரேஷு ஜாகர்த்தி. பரேஷாம் அபகாரம் கர்த்தும் ஏவ உத்தித்தா பவதி. அடுத்த வாழ்க்கை அபகாரம் பண்றதுலயே தான் அவ வந்து இன்டென்டடா இருப்பா அப்படிங்கிற அர்த்தம் வந்து இன்னும் கரெக்டா. சோ இதுக்கு வந்து சந்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணும் பெருசா இல்ல, பர உபகார. இந்த இப்போ சந்தி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லோகத்துல பார்க்கும் பொழுது ரெண்டு விதமான சந்தி நம்மளால பார்க்க முடியும். ரெண்டு விதம் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ இங்க பார்த்தோம் இல்லையா, இது முன்னாடி ஸ்லோகத்துல சர்ப்ப துர்ஜனையோர் மத்தியே அப்படின்னு சொல்லும் பொழுது சர்ப்ப துர்ஜனையோகோ அப்படின்னு ஒரு பதம், மத்தியே அப்படின்னு ஒரு பதம், இந்த ரெண்டு பதமும் சேர்ந்திருக்கு. சர்ப்ப துர்ஜனையோகோ அப்படின்னு ஒரு பதம், மத்தியே அப்படின்னு ஒரு பதம். இந்த ரெண்டு ப்ராப்பர் பதத்துக்கு நடுவுல சந்தியா இருக்கு. சர்ப்ப துர்ஜனையோர் கே அப்படின்னு. இந்த பரோபகாரம் அப்படிங்கிற பதம் அதே மாதிரி பதமா அப்படின்னு கேட்டோம்னா சந்தி வேற சந்தி தான். சந்தி பத்தி நான் பேசல, அதாவது என்ன வாட் டைப் ஆஃப் சந்தி அப்படிங்கறத பத்தி பேசல. சந்தி எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வந்து ஐ எம் ட்ரைங் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ எம் கோயிங் டு மிசரபிளி ஃபெயில் இன் தட். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்ப பரோபகார அப்படின்னு அந்த இடத்துல சந்தி பிரிக்க சொன்னா எப்படி பிரிப்பேன் நீங்க? பரோபகார இல்ல சந்தி பிரிங்கன்னு சொன்னா எப்படி பிரிப்பேன்?
பர பிளஸ் உபகார பரக பிளஸ் உபகார பர உபகார பரோபகார வெறும் சிம்பிள் குணசந்தி. அதே மாதிரி பராபகார அதுல சந்தி பிரிக்க சொன்னா எப்படி பிரிப்பு? பர பிளஸ் பரா அப்பகார பர பிளஸ் அபகார அபகாரம் பர அபகார பர பிளஸ் அபகார பர பிளஸ் அங்கே சரியா? சோ நார்மல் குணசந்தி. இப்போ இந்த இடத்துல பரோபகாரங்கிறது ஒரு வேர்டா ரெண்டு வேர்டா, இது எப்படிப்பட்ட வேர்டு அப்படிங்கிறது தான் இப்போ என்னோட கொஸ்டின். உங்களுக்கு அது புரிஞ்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது என்னோட. பரோபகார அப்படிங்கிறது ஒரே வேர்டா இல்ல இது ரெண்டு வார்த்தையா? மேடம் நம்ம தமிழ்ல எல்லாம் பார்த்தா அது ஒரு வேர்டாக்கம் பரோபகாரங்கிறது. அதர் லாங்குவேஜஸ்ல தமிழ்ல பார்த்தா பரோபகாரம் பரோபகாரங்கிறது ஒரே வார்த்தை தான். கரெக்ட் தான், ஒரே வார்த்தை தான் இல்லையா? ஆனா பரன்னு ஒரு வார்த்தை இருக்கு, உபகாரம்னு ஒரு வார்த்தை இருக்கே இல்லையா? ரெண்டு வேர்டு இருக்கு இல்லையா இதுல? அப்ப என்ன பண்ற, அப்ப எப்படி இது? ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கோம் நம்மன்னா அந்த ரெண்டு வேர்டையும் உபகார சேர்த்து ரெண்டையும் காம்பவுண்ட் பண்ணி ஒரு வேர்டா ட்ரீட் பண்ணிக்கிறோம். அத ரெண்டையும் காம்பவுண்ட் பண்ணிட்டு ரெண்டையும் ஒட்ட வச்சுட்டு ஒரே வார்த்தையா நம்ம விவகாரம் பண்றோம். இப்ப தேவாலய அப்படின்னு சொன்னா தேவன் ஒரு பதம் நமக்கு கேட்கறது, ஆலயன்னு ஒரு பதம் காதுல விழுறது. தேவன் ஒரு பதம், ஆலயன் ஒரு பதம். அப்ப தேவாலய அப்படின்னு, ஆனா தேவாலயன்னு ஒரே சப்தமா தான் ட்ரீட் பண்றோம். ரெண்டு சப்தத்தை ஒன்னா சேர்த்துண்டு திஸ் இஸ் கால்ட் காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு பேரு. காம்பவுண்ட் நவுன். இதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இது ரொம்ப முக்கியம். ஸ்லோகம் படிக்கும்போது இந்த காம்பவுண்ட் நவுன் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ நான் இப்ப சந்தி பிரிங்கோ அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு யதா பரோபகாரேஷு நித்யம் ஜாகிரதி சஜ்ஜனா, இந்த இடத்துல சந்தி பிரிங்கோ அப்படின்னு நான் சொன்னேன்னா யதா பர உபகாரேஷுன்னு நீங்க ஸ்லோகம் படிக்கும்போது சந்தி இந்த இடத்துல நம்ம பர பிளஸ் உபகாரேஷு தான் பரோபகாரேஷுன்னு ஆயிருக்கு. அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா பதத்தை தனித்தனியா பிரிச்சு எடுங்கோ. ஸ்லோகத்துல ஒரு பதம் பதமா பிரிச்சு எடுங்கோன்னு சொல்றேன் இல்லையா? அப்ப நான் பதம் பதமா பிரிங்கோன்னு சொல்லும் பொழுது இந்த பரோபகாரேஷுவை நீங்க பர உபகாரன்னு ரெண்டா பிரிக்க கூடாது. புரிஞ்சுக்காது. ஏன்னா பரோபகார இஸ் ட்ரீட்டட் as one single, but it is a compound noun and it is treated as one single word. அதனால இதை நம்ம பிரிச்சு காட்டக்கூடாது. ஸ்லோகத்துல பத விபாகம், ஸ்லோகத்தை படிச்சுட்டு பத விபாகம் பண்ண போறோம். நம்ம அந்த பத விபாகம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி சந்தியை பிரிச்சு காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் ஐ வாண்டட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். அது நோ ப்ராப்ளம். இப்ப புரியலனாலும் இன்னும் நம்ம நிறைய ஸ்லோகம் பண்ணும்பொழுது உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு the intention of Sarjanaha is always on Paropakara and the intention of Durjana is always on Para Apakara. Para Upakara, Para Apakara. So Upakarana to help, Apakaramna to give kashtam, that's asking. So ada shlokasya samanyah arthah. Yatha paropakareshu nityam jagarti sajjanaha tatha parapakareshu nityam jagarti durjanaha. Agre tyaja durjana samsargam bhaja sadhu samagamam குரு புண்ணியமஹோராத்திரம் ஸ்மரநித்யம் அநித்யதாம். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். தியஜ துர்ஜன சம்சர்க்கம் பஜ சாது சமாகமம் குரு புண்ணியம் அஹோராத்திரம் ஸ்மர நித்யம் அநித்யதாம். நாலு ஸ்டேட்மெண்ட், 4 கிரியாபதம். தியஜ பஜ குரு ஸ்மர அப்படின்னு 4 கிரியாபதம் இருக்கு பாருங்க. எல்லாமே லோட்ல காரத்துல இருக்கு. त्यजतु त्यजतां त्यजन्तु त्यज त्यजतं त्यजत லோட்லகார மத்தியம் புருஷ ஏகவச்சனம். அதே மாதிரி பஜ் தாத்து, பஜதி சொல்லலாம். இதுல இருந்தா பஜன பக்தி அப்படிங்கிற பதம் எல்லாம் இந்த பஜ் தாத்துல இருந்து வருதுதான். பஜதே இது ஆக்சுவலி அத்னை பத தாத்து. பட் இவா பெரியவாள்லாம் கொஞ்சம் அவ சௌரியத்துக்கு யூஸ் பண்ணுவா. அதனால நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. பஜான ஒரு பரஸ்மை பதமா யூஸ் பண்ணுவார். குரு தெரியும் உங்களுக்கு, கிரு தாத்து லோட்லகாரம். ஸ்மர ஸ்மரதி சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்மர. சோ தியஜ துர்ஜன சம்சர்க்கம். சம்சர்க்கம் அப்படின்னா கான்டாக்ட் அப்படின்னு அர்த்தம். கான்டாக்ட் ஆர் கம்யூனிகேஷன் சம்சர்க்கம். துர்ஜன சம்சர்க்கம் தியஜ. அர்த்தம் புரிஞ்சுட்டா? துர்ஜன சம்சர்க்கம் தியஜ.
சாது சமாகமம் பஜ. அர்த்தம் புரியலன்னா சொல்லுவோம். துர்ஜனைஹி சக சம்சர்க்கம் தியஜது. சாது ஜனேன சக சமாகமஹ பஜ. சமாகமம் பஜது பஜதாம். சமாகமம் அப்படின்னா மீட்டிங் ஆர் அக்வைண்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சாது சமாகமம் பஜ. அஹோராத்திரம் புண்ணியம் குரு. அஹோராத்திரம் அப்படின்னா இரவும் பகலும் அப்படின்னு அர்த்தம். அஹனா டே அப்படின்னு அர்த்தம், ராத்திரினா தெரியும். இது ரெண்டையும் காம்பவுண்ட் பண்ணினா இது ஒரு ஸ்பெஷல் காம்பவுண்ட் நவுன். அஹோராத்திரம் அப்படிங்கிற பதம் நமக்கு கிடைச்சிடும். அஹோராத்திரம் பகலா புண்ணியம் குரு. நித்தியம் ஸ்மர. கிம் ஸ்மர? சுவாமிய நினைக்கணும்னு கூட சொல்லல. அநித்தியதாம் ஸ்மர. எது நித்தியம் இல்லாம இருக்கோ அத நித்தியமா எப்பயுமே ஸ்மரணம் பண்ணின்று. அநித்தியதாம் நித்தியம் ஸ்மர அப்படின்னா என்ன அர்த்தம் எடுத்துக்கணும் நம்ம? இந்த சரீரம் அனித்தியமா இருக்கு, இந்த லைஃப் அனித்தியமா இருக்கு, இந்த லௌகிக விஷயங்கள் எல்லாமே அனித்தியமா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து நமக்கு நித்தியம் கிடையாது, சாஸ்வதம் கிடையாது. இதெல்லாம் நமக்கு லைஃப்ல there is something which is நித்தியம், there is something which is சாஸ்வதம் beyond all this அப்படிங்கிற அந்த அனித்தியத்தை வந்து நம்ம எப்பயுமே நினைச்சுட்டே இருக்கணும். இப்ப நம்ம வாழற வாழ்க்கை வந்து அனித்தியமான ஒரு வாழ்க்கை. இது வந்து நித்தியம் கிடையாது. நம்ம அனுபவிக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நித்தியமான விஷயங்கள் கிடையாது. இந்த சரீரம் நித்தியம் கிடையாது, என்னுடைய ஆபரணம் நித்தியம் கிடையாது, என்னுடைய வாழ்க்கை வந்து நித்தியம் கிடையாது, என்னோட அறிவா நித்தியம் கிடையாது, சுத்தி இருக்க பந்துஜனைகள்லாம் நித்தியம் கிடையாது. நித்தியமா இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்மரணம் பண்ணிட்டே இரு. எப்பயுமே நித்தியம் ஸ்மரணம் பண்ணிட்டே இரு. எதுக்காக ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கணும்? அந்த விசாரம் இருந்துட்டே இருந்தாதான் நமக்கு வந்து நாளைக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு எலிவேட்டர், ஆத்மனகா எலிவேஷன் வேணும்னா, இவால்வ் ஆகணும் அப்படின்னா இந்த அனித்தியத்தை முரணை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அனித்திய வஸ்து எதெல்லாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆத்மா ஒண்ணுதான் நித்தியம், ஆத்மாவை தவிர எல்லாமே அனித்தியம் அப்படிங்கிறது தானே நம்ம அத்வைத்தத்தோட இது. எனக்கு ரொம்ப பிலாசபி தெரியாது, தெரிஞ்சா யாராவது ஷேர் பண்ணிக்கலாம். त्यज दुर्जन संसर्गम भज साधु समागमम कुरु पुण्यम अहोरात्रम स्मर नित्यम अनित्यताम. புண்ணியம் அஹோராத்திரம், நித்தியம் அநித்தியதாம். இதுல எல்லாம் சந்தி கிடையாது. திருப்பி சொல்லிடுறேன், இம்மு பிளஸ் ஆ மா, அவ்வளவுதான் அந்த இடத்துல. அக்ரே ரவிசாமி இந்த சுபாஷிதம் படிச்சுட்டு श्लोकार्धेन प्रवक्ष्यामि यदुक्तं ग्रन्थकोटिषु परोपकारः पुण्याय பாபாய பரபீடனம். ரொம்ப பாப்புலரான ஒரு சுபாஷிதம் இது. எல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், சாரி சிக்ஸ்த் படிக்கும் போது எதுக்தம் கிரந்த கோட்டிஷு, கிரந்த கோட்டிஷு எதுக்தம் அப்படின்னு இருக்கு பாருங்க. எதுக்தம் அப்படிங்கிறதுல ஒரு சந்தி ஆயிருக்கு. இந்த சந்தி வந்து நம்ம படிக்கல இன்னும். வியஞ்சன சந்தியில யாராவது சந்தி புக் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு இருக்கீங்களா? கையில இருக்கா? இல்ல நீங்க கொஞ்சம் சம்ஸ்கிருத பாரதியோட அந்த சந்தி புக்கையும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி வாங்கிக்கோங்க, சௌகரியமா இருக்கும். சம்ஸ்கிருத பாரதியோட சந்தி புக் வச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். ஓகே. எத்து உக்தம் has become எது உக்தம். எத்து சப்தம், தத்து சப்தம் மாதிரி எத்து சப்தம். தத்து அப்படின்னா அதுன்னு அர்த்தம். எது அப்படின்னா எது, எது சொல்லப்பட்டு. எதுனா இங்க பிரஷ்னார்த்தம் கிடையாது, கொஸ்டின் கேட்கிற மாதிரி இல்லை. யஹா பாலகா தத்ர கச்சதி சஹா ராமஹா. எவன் ஒருவன் அங்க யஹா நீலவஸ்திரம் தரதி சஹா கிருஷ்ணா. எவன் நீலவஸ்திரம் போட்டு இருக்கானோ அவன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்ற. இந்த இடத்துல யஹா அப்படின்னு எவன் அப்படின்னு சொல்றது வந்து கொஸ்டின் கிடையாது. அந்த மாதிரி எது கிரந்த கோட்டிஷு உத்தம், கோடி கிரந்தங்கள்ல எது சொல்லப்பட்டிருக்கிறதோ உத்தம். உத்தம்ங்கிறது என்ன பிரயோகம் தெரியுறதா? உத்தம், உத்தம், உக்தஹா, உக்தா, உக்தம் என்ன பிரயோகம் தெரியுறதா? இது அத தூங்குறதுக்கு உக்தம்னு சொல்லுவோமே. அதா இது வந்து இக்த பிரத்யம் பாக்கினி. இக்த பிரத்யம். பாலேன ஸ்லோகஹ உக்தஹ. பாலேன பகவத்கீதா உக்தா. பாலேன பாலேன கிம் பத்ரம் உக்தம், அக்ஷரம் உக்தம், காவியம் உக்தம் அப்படின்னு சொல்லணும். உக்தம் வதத்தியோட இத்த பிரத்யம்
உக்தஹா, உக்தா ஆர் உக்தம். சோ எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படின்னு வச்சுக்கணும். உக்தம்ங்கிறது கர்மணி பிரயோகம். கர்மணிங்கிறதுனால எது கிரந்த கோட்டிஷு உக்தம், எது கோட்டி கிரந்தங்கள்ல, கிரந்த கோட்டி அப்படின்னா கோட்டி கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றதோ, சொல்லப்பட்டதோ இல்ல சொல்லப்பட்டிருக்கின்றதோ அத ஸ்லோக அர்த்தேன பிரவக்ஷ்யாமி. பிரவக்ஷ்யாமி ஆமின்னு இருக்கிறதுனால அகம் அப்படிங்கறது இங்க அண்டர்ஸ்டுட். அகம் பிரவக்ஷ்யாமி. இது வக்ஷ்யாமிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. வச் அப்படின்னு ஒரு தாத்து. இவால நம்ம வதத்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வதத்தியோட ஒரு ஈக்குவலண்ட் தாத்து. அது வதத்திக்கு வத்து தாத்து. வச்மி வக்தி அப்படின்னு வரும். இதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தாத்து. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவாள்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவா, வதத்தியை யூஸ் பண்ண மாட்டா. நம்ம எல்லாம் ஆரம்ப தரத்துல இருக்கிறதுனால வதத்தியை தான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் தெரிஞ்சுப்போம். வதத்திக்கு ஈக்குவலண்ட் தாத்து. இதோடைய வச் அப்படின்னு ஒரு தாத்து. அதனுடைய ஃபியூச்சர் டென்ஸ் ரூபம் வக்ஷ்யாமி அப்படின்னு வரும். அது வதிஷ்யாமின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வது தாத்துனா வதிஷ்யாமி, அகம் வதிஷ்யாமி அப்படின்னா நான் சொல்ல போறேன், நான் சொல்றேன், ஐ வில் சே அப்படின்னு அர்த்தம். இது அகம் வக்ஷ்யாமி அப்படின்னு சொல்லணும், வச் தாத்து. சோ அகம் பிரவக்ஷ்யாமி. கதம் பிரவக்ஷ்யாமி, எப்படி நான் சொல்ல போறேன்? ஸ்லோக அர்த்தேன. அர்த்தம் அப்படின்னா ஹாஃப், பாதி ஸ்லோகத்துல நான் சொல்லிடுறேன். 1000 கோடி கிரந்தங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அதை நான் பாதி ஸ்லோகத்திலேயே சொல்லிடுறேன் அப்படிங்கிற ஒரு ஹாஃப் ஸ்லோகம். அப்படின்னா இந்த 2 பாதம். ஒரு ஸ்லோகம்னா 4 பாதம் இருக்கும். இவர் நான் ஹாஃப் ஸ்லோகம், அது என்ன ஸ்லோக அர்த்தம் என்னது, பாதி ஸ்லோகம் என்னது அப்படின்னா பரோபகாரா புண்ணியாய பாபாய பரப்பீடனம். பரோபகாராக புண்ணியாய பவதி. பரோபகாரம் புண்ணியத்திற்காகவே பாபத்திற்காகவே பரப்பீடனம். அடுத்த வாழ கஷ்டம் கொடுக்கறது பாபத்திற்காக தான், பாபத்துலதான் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறது. அதாவது ஒரு விஷயம் இன்னொரு விஷயமா மாறும் பொழுது அதுக்கு சதுர்த்தி விபூதி கொடுக்கணும்னு ஒரு ஸ்பெஷல் ரூல் இருக்கு. ஒரு விஷயம் இன்னொரு விஷயமா மாறும் பொழுது, அதாவது பரோபகாரம் அப்படிங்கிறது புண்ணியமா மாறுறது. பரோபகாரா புண்ணியாய பவதி அப்படின்னா பரோபகாரம் புண்ணியமாக ஆகிறது. பரப்பீடனம் பாபாய பவதி அப்படின்னு ஒரு விஷயம் இன்னொரு விஷயமா மாறும் பொழுது அதுக்கு அந்த மாறுற விஷயத்துக்கு சதுர்த்தி கொடுக்கணும்னு ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இது ரொம்ப நிறைய பிரயோகம் பண்ணப்படதான் இது புரியும். கொஞ்சம் சட்டுன்னு புரிஞ்சுக்க முடியாது ஆக்சுவலி. இது வித்யா விவாதாய தனம் மதாய சக்தி பரப்பீடனாய கலத்திய அப்படின்னு ஒரு சுபாஷிதம் இருக்கு. வித்யா விவாதாய தனம் மதாய சக்தி பரப்பீடனாய கலத்திய அப்படின்னு. அதாவது துர்ஜனனுக்கு நல்லா படிச்சிருப்பானா இருக்கும். ஆனா அந்த படிப்போட பிரயோஜனம் என்ன அப்படின்னா விவாதத்துக்கு தான் அதை யூஸ் பண்ணுவான். பிரயோஜனம் அதாவது கன்ஸ்ட்ரக்டிவா இருக்காது. அந்த ஞானத்தை கன்ஸ்ட்ரக்டிவா யூஸ் பண்ண தெரியாது. எங்கேயாவது போய் விவாதம் பண்றதுக்கு தான் அதை யூஸ் பண்ணலாம். சோ வித்யா விவாதாய பவதி கலசிய. கலஹான துர்ஜனகான்னு இருக்கும். இது வேற சுபாஷிதம். கலசிய வித்யா விவாதாய பவதி. கலசிய தனம், நிறைய காசு வச்சுருப்பான், ஆனா திமிருதான் மதாய பவதி. மதகான திமிருன்னு அர்த்தம். ஹிந்து மதம்னு சொல்லக்கூடாது, நிறைய தினம் சொல்லு. இந்து மதம் அது அபிப்பிராயம். மதஹா, இது மதஹா அப்படின்னா பைத்தியம் இல்ல திமிரு, அந்த அகங்காரகான்ற அர்த்தத்துல. தனம் மதாய பவதி. சக்தி பரப்பீடு, நல்ல பலசாலியா இருப்பான். ஆனா அதுக்கு என்ன பண்ணுவான், அடுத்த வாழை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு பிசிக்கல் அசால்ட் பண்றதுக்கு தான் அந்த சக்தியை யூஸ் பண்ணுவான். சக்தி பரப்பீடனாய. இது எல்லாம் யாருக்கு? துர்ஜனசிய கலசிய. துர்ஜனசிய வித்யா விவாதாய பவதி. துர்ஜனசிய தனம் அகங்காராய பவதி. துர்ஜனசிய சக்தி பரப்பீடனாய பவதி. ஆனா இது எல்லாமே விபரீதமா இருக்கும் சாது ஜனங்களுக்கு, அதாவது சஜ்ஜனங்களுக்கு. அவளுக்கெல்லாம் வித்யா தானாய பவதி. படிச்சா அது அடுத்த வாழ்க்கை நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனா தான. வித்யா படிச்சது தானாய பவதி. சக்தி பரரக்ஷணாய பவதி. தனக்கு ஒரு பலசாலி சக்தி இருந்ததுன்னா, பிசிக்கல் சக்தி இருந்ததுன்னா அது அடுத்த வாழை ரட்சணம் பண்றதுக்கு தான் பிரயோஜனப்படுத்தணுமே ஒன்று அடுத்த வாழை கஷ்டப்படுத்துறதுக்கு பிரயோஜனம் படுத்த மாட்டா சஞ்சனகா அப்படின்னு.
அந்த மாதிரி தனம் தானாய பவதி, அந்த தனம் வந்து அதையும் கொடுக்கறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாவா. அந்த மாதிரி சஜ்ஜனாகான இது எதுக்கு சொன்னேன்னா, இந்த சுபாஷிதம் ஒரு விஷயம் இன்னொரு விஷயமா மாறும் பொழுது அந்த இடத்துல சதுர்த்தி விபக்தி பிரயோகம் பண்ணுவா. இது இன்னும் நம்ம நிறைய பிரயோகம் ஒரு 50 தரமான இதை பார்த்தாதான் நமக்கு வந்து இது கொஞ்சம் மைண்ட்ல நல்லா நிற்கும். அதனால நம்ம ரொம்ப இது பண்ணிக்க மாட்டோம். ஸோ இந்த இடத்துல பரோபகாரக புண்ணியாய பவதி, பரோபகாரம் புண்ணியத்திற்காக சொல்லப்பட்டது இல்ல உண்டாக்கப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். பாபாய பரபீடனம் அப்படிங்கறதா சுபாஷிதஸ்ய சாமானிய அர்த்தா. ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷ்யாமி எது உக்தம் கிரந்த கோட்டிஷு, எது கோட்டி கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷ்யாமி, பாதி ஸ்லோகத்திலேயே நான் சொல்லிடுறேன். அது என்ன பாதி? பரோபகார புண்ணியாய பீடாய பாபாய பரப்பீடனம். இந்த விஷயம்தான் 1000 கோடி கிரந்தங்கள்ல இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்கா சுத்தி சுத்தி சுத்தி. அதை நான் வந்து இதையத்தான் வேற மாதிரி கதை மூலமாவோ இல்ல பிரவச்சனம் மூலமாவோ இல்ல உபதேசம் மூலமாவோ சொல்லியிருக்கேன். அதை நான் வந்து பாதி ஸ்லோகத்திலே சொல்லிடுறேன் அப்படின்னு இந்த கவி வந்து சொல்லியிருக்க. அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸியான ஸ்லோகம், நீங்களே யாராவது அர்த்தம் சொல்ல. ரவிச்சந்திரோ கணாவிருக்ஷாஹ நதீகாவஸ்ச சஜ்ஜனாஹ ஏதே பரோபகாராய புவி தெய்வேன நிர்மிதாக. சந்தி பிரிங்கோ ஃபர்ஸ்ட். ரவிச்சந்திரோ அந்த ஃபர்ஸ்ட் பாதத்துக்கு ஃபுல்லா அப்படியே சந்தி பிரிச்சு சொல்லுங்க யாராவது. ரவிச்சந்திரோ கணாவிருக்ஷாஹ. இந்த இடத்துல வந்து நான் ஒரு க்ளூ கொடுத்துறேன். 3 சந்தி இருக்கு இந்த இடத்துல. 3மே வந்து விசர்க சந்தி. 3 சந்தி இருக்கு. சோ தட் இஸ் தி க்ளூ. ரவிச்சந்திரோ கணாவிருக்ஷாஹ. ரவிஹி சந்திரஹ ச. ரவி சந்திரஹ ச எங்க இருக்கு? ரவிச்சந்திரோ சந்திரால அது அந்த வந்து சந்திரஹாவோட அந்த அவ்யயம் இல்ல. சோ ரவிஹி சந்திரஹ, ரவிஹி சந்திர, இதுக்கு நடுவுல ஒரு சந்தி ரவிச்சந்திரா. அப்புறம் ரவிச்சந்திரோ சந்திரக்கும் கணக்கும் நடுவுல ஒரு சந்தி. அதே நந்தி பிரிச்சுனா சந்திரஹா ரவிஹி சந்திரஹா சந்திரஹா கணா. இன்னும் ஒரு சந்தி இருக்கு. இன்னும் ஒரு சந்தி இருக்கு. அது என்னன்னா கணாஹா அப்படின்னு அந்த இடத்துல விசர்க்கம் வந்து லோபமாயிருக்கு. கணாஹா அப்படின்னு இருக்கணும். அந்த இடத்துல விசர்க்கம், விசர்க்கத்துக்கு முன்னாடி ஆகாரமும் விசர்க்கத்துக்கு பின்னாடி ருதுவெஞ்சனமும் வந்திருக்கிறதுனால விசர்க்கம் வந்து அங்க லோபமாயிருக்கு. அதனாலதான் 3 சந்தி இருக்குன்னு சொன்னேன். ஒண்ணு விசர்கஸ்ய ஷகாரஹா, விசர்கஸ்ய உகாரஹா, உகாரஹா, விசர்கஸ்ய லோபஹா. 3 சந்தி அந்த ஒரு பாதத்துக்குள்ளேயே வந்துடுத்து. ரவிஹி சந்திரஹா கணாஹா. ரவிஹினா தெரியும் இல்லையா, சூரியன். சந்திரஹா உங்களுக்கு தெரியும். கண அப்படின்னா மேகம் அப்படின்னு அர்த்தம். மேகா கிளவுட்ஸ் அப்படின்னு அர்த்தம். கணாஹா. விருக்ஷாஹா உங்களுக்கு தெரியும். நதி தெரியும். காவஹா அப்படின்னா தேனுகு. காவஹா. காவஸ்ச அந்த இடத்துல ஒரு சந்தி. காவஸ்ச காவஹாச்ச சஜ்ஜனாஹா. எத்தனை விஷயம்? ரவிஹி சந்திரஹா கணாஹா விருக்ஷாஹா நதி காவஹா சஜ்ஜனாஹா ஏதே பரோபகாராய தெய்வேன நிர்மிதாஹா புவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கெஸ் பண்ணுங்க. ஏதே சர்வே ரவிஹி சந்திரஹா கணாஹா விருக்ஷாஹா நதி காவஸ்ச சஜ்ஜனாஹா ஏதே சர்வே புவி. புவி அப்படின்னா பூஹு அப்படின்னு ஒரு சப்தம். பூஹு புவௌ புவஹா பும் புவௌ. ஓம் பூஹு சொல்றோம் இல்லையா, அந்த பூஹு அப்படிங்கிறது ஊகாராந்த ஸ்ரீலிங்க சப்தா. நம்ம வந்து அந்த லிஸ்ட்ல படிக்கல. ஊகாராந்த தேனு சப்தம் படிச்சோம் இல்லையா, இது வந்து தேனு சப்தத்துக்கு அடுத்தது சொல்லியிருக்கணும். ஊகாராந்த சப்தா. அந்த சப்தத்தோட சப்தமி. பூஹுனா பூமி அப்படின்னு அர்த்தம். நம்ம பூமிஹின்னு இகாராந்த ஸ்ரீலிங்கமும் சொல்லலாம், பூமி அப்படின்னு ஈகாராந்த ஸ்ரீலிங்கமாவும் சொல்லலாம், பூஹு அப்படின்னு ஊகாராந்த ஸ்ரீலிங்கமாவும் சொல்லலாம். சோ அந்த ஊகாராந்த ஸ்ரீலிங்க சப்தம் எடுத்து கையில சப்த மஞ்சரி யாராவது வச்சுட்டு இருந்தேன்னா எடுத்துக்கலாம்.
சப்தமஞ்சரி வச்சிருக்கீங்களா யாராவது பை எனி சான்ஸ்? சப்தமஞ்சரி பாருங்க, ஊக்காராந்த ஸ்ரீலிங்கம் யாராவது கையில இருந்ததுன்னா ஊக்காராந்த ஸ்ரீலிங்கம் இருக்கா பாருங்க. என்னோட சப்தமஞ்சரி வந்து இந்த சப்தமஞ்சரி தான் வச்சுருக்கேன் எல்லாரும். இந்த புக் தான் நான் எல்லாரும் வச்சுருக்கிறது. எல்லோ கலர் புக்கா சப்தமஞ்சரி இல்ல இதுவா? கலர்லாம் மாத்திருக்கானா இருக்கும் இப்போ தெரியல. நான் ஊகாராந்த ஸ்ரீலிங்க சப்தம் இருக்கா பாருங்க. வதூஹுன்னு ஒரு சப்தம் இல்லையா? இல்ல பூஹு இருக்கே. பேஜ் நம்பர் 25 என்னோட புக்ல இருக்கு. பேஜ் நம்பர் 25ல சப்தமஞ்சரியில என்னோட புக் பேஜ் நம்பர் 25ல இருக்கு. இந்த புக் தானா நீங்க இருக்கு மேடம்? எனக்கு தெரியல. இருக்கு பேஜ் அதே புக் தான். அதே புக் இருக்கு இருக்கு இருக்கு. நீங்க பேஜ் நம்பர் சொன்னோம்னா கண்டுபிடிச்சது. ஓகே பாருங்க. ஊகாராந்தஹ ஸ்ரீலிங்கஹ பூ சப்தஹ இருக்கு இல்லையா? ஸ்பெஷல் சப்தம் இது. அதுல சப்தமி விபக்தி பாருங்க. புவா புவி புவோஹோ பூஷு அப்படின்னு இருக்கும். எனக்கு ஸ்லைடு போடுற வேலை மிச்சமாயிடுது. இப்ப புஸ்தகம் கையில வந்துட்டோம்னா ஸ்லைடு போடுறதுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது. ஸ்லைடு போடுறதுதான் பெரிய டைம் கன்சியூமிங் வேலையா இருந்தது. சோ பூவி அப்படிங்கிறது சப்தமி பக்தி ஏகவச்சனம்ல இருக்கு பாருங்க. பூமியில் ஆன் த எர்த். சோ பூவி அப்படிங்கிறது சப்தமி ஏகவச்சனம். இந்த மாதிரி புக்கு அடிக்கடி நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து 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 நமக்கு நம்மள அறியாமையே மனசுல நிறைய விஷயங்கள் நிக்க ஆரம்பிச்சிடும். சோ ஏதே சர்வே புவி பூமியா பரோபகாராய நிர்மிதாக, பரோபகாரத்திற்காக நிர்மிதாக அப்படின்னா யூஸ்வலா உண்டாக்கப்பட்டது அப்படின்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டது. நிர்மிதா நிர்மாணம் பண்றது, கன்ஸ்ட்ரக்டட் அப்படிங்கிற அர்த்தம் ஆக்சுவலி. பட் இந்த இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து எல்லாம் பிசிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, இது உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிற அர்த்தம் நம்ம எடுத்துக்கணும். யாரால உண்டாக்கப்பட்டது? தெய்வேன. தெய்வம் அப்படின்னு நம்ம தமிழ்லயும் சொல்றோம் இல்லையா? தேவம் தேவகா அப்படிங்கிற அர்த்தமும் வச்சுக்கலாம். தெய்வம்னா விதி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. நம்ம இந்த இடத்துல வந்து இறைவனால் அப்படின்னே வச்சுக்கலாம். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே பரோபக சதுர்த்தி. இவர் நிறைய இந்த கிமர்த்தம் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு சதுர்த்தியில ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பரோபகாராய தெய்வேன நிர்மிதாக, பரோபகாரத்திற்காக தேவனால உண்டாக்கப்பட்டது பூமியில். பூமியில் பூவி அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு வந்து ஸ்பெஷல் சப்தம். சப்தமி. சோ இந்த சுபாஷித்தத்தோட இப்ப வந்து நிறுத்தி போனோம். இன்னும் ஒரு 4 இருக்கு, அவ்வளவுதான். ஒரு 4 சுபாஷித்தம். 4 இன்னும் 5 இருக்கா? ஐயோ இன்னும் நிறைய இருக்கு, 6 7 இருக்கு. படிச்சுக்கலாம், எப்படியும் முடிச்சிடணும்னு பாக்குறேன் இப்ப மட்டும் நானு. சரி ஓகே. அக்ரே ஒன்னே ஒண்ணு பண்ணிடும். உத்யமசாஹசம் தைரியம் புத்தி சக்தி பராக்கிரமஹ ஷடேதே யத்ர வர்த்தந்தே தத்ர தெய்வம் பிரசீததி. இதுவும் ரொம்ப 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும். யாராவது NAOS சிலபஸ்ல 10th ஸ்டாண்டர்ட் படிச்சோம்னா அவளுக்கு இந்த சுபாஷிதம் புக்ல இருக்கும். 6 ஷடேதே ஷட் ஏதே ஷட் ஏதே ஏதே ஷட் தீஸ் 6. எத்திர வர்த்தந்தே வர்த்தந்தே ரெகக்னைஸ் பண்ண முடியறதா? எத்திர ஏதே ஷட் வர்த்தந்தே ஆத்மனே பதம். வர்த்ததே வர்த்தேதே வர்த்தந்தே அஸ்தி அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வர்த்தந்தே பகுவச்சனம்ல இருக்கிறதுனால சந்தி அப்படின்னு அர்த்தம். சோ எத்திர ஷடேதே எத்திர வர்த்தந்தே தத்ர தெய்வம் பிரசீததி. यत्र एते षड् वर्तन्ते सन्ति तत्र दैवं प्रसीदति. எந்த இடத்தில் எத்திர தத்ரே நமக்கு தெரியும். எந்த இடத்தில் இந்த 6 ஏதே ஷட் இருக்கின்றனவோ சந்தி தத்ர அங்க தெய்வம் பிரசீததி. தெய்வம் வந்து ரொம்ப பிரசீததி அப்படின்னா பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரசீத பிரசீதன் என்று ஒரு சுப்பிரபாதத்துல வரும்னு நினைக்கிறேன்.
இல்லையா? அதுதான் பிரபாதத்துல தானே, வெங்கடேஸ்வர பிரபாதம்ல, சுப்பிரபாதம்ல. பிரசீதத்தினா பிளீசிங்கா இருப்பார், ஹி வில் பி பிளீஸ்ட் அப்படின்னு அர்த்தம். பிரசீதனா பிளீஸ், ஃபேவர் பண்றது அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. பிரசீதத்தினா டு பி பிளீஸ்ட். So Daivam will be pleased wherever these 6 things are there. Yatra ete shad vartante tatra Daivam prasidati. என்ன அந்த 6 அப்படின்னு கேட்டா, உத்யமஹா, சாகசம், தைரியம், புத்திஹி, சக்திஹி, பராக்கிரமஹா. அர்த்தம் தெரியல. உத்யமஹான முயற்சி அப்படின்னு அர்த்தம், எஃபர்ட், அதுதான் உத்யமஹா. சாகசம் அப்படின்னு சொன்னா நல்ல சாகசம் பண்றான் பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த கான்டெக்ட்ல யூஸ் பண்றது ஜெனரலா ரிஸ்கியான ஒரு விஷயத்த கூட எடுத்து பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் தான் சாகசம்னு எனக்கு தெரிஞ்ச வகையில சாகசம்னா அதுதான் அர்த்தமா நான் பாக்குறேன். வேற ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியாது. தைரியம்னா தெரியும் உங்களுக்கு, தைரியம், புத்திஹி, சக்திஹி, பராக்கிரமஹா. இது யாரும் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல தெய்வம் பிரசீததி, God will be pleased அப்படிங்கிறது தான் சாமானிய அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதோட இந்த இதை முடிச்சுப்போம். ஏதாவது ஒரு லெசன், இன்னும் எந்த லெசன் படிக்கலன்னு எனக்கு தெரியல, நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அந்த லெசனை கொஞ்சம் பார்த்து விடலாம் நம்ம. இப்போ ஐ வில் இன்ட்ரோடியூஸ் திஸ் நியூ, இந்த சமாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடணும் அப்படின்னு பாக்குறேன். சமாசம் அப்படின்னா இந்த லெசனை கூட நம்ம அப்புறமா படிச்சுக்கலாம், இல்ல படிக்காமையே கூட விடலாம், பிரச்சனை இல்லை. பட் இந்த சமாசம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பாக்குறேன். வாட் இஸ் சமாசஹா? சமாசஹா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, this compound noun, that is compound noun. ஏதாவது சப்த மஞ்சளில கொடுத்துருக்காள பாக்குறேன் பின்னாடி சமாசம் ஏதாவது. நல்லா கொடுத்துருக்காளே, நானே இப்பதான் பாக்குறேன். இந்த புத்தகம் என்கிட்ட ஒரு 12 வருஷமா இருக்கு, இன்னைக்கு தான் பின்னாடி பாக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சமாசம் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் நானு. எங்க போயிட்டு எல்லாம் கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு. ஓகே, ஜெயந்தி பைக்கு நீ இருக்கீல? சரி, நான் கேமரா போட சொன்னதுக்கு அதுவும் ஒரு பர்பஸ் தான். ஆக்சுவலி நிறைய பேர் இருக்கேலா இருக்க மாட்டேங்கிறாலையும் தெரிய மாட்டேங்கிறது எனக்கு, அப்படிங்கிறதும் ஒரு ரீசனா இருந்தது ஆக்சுவலி. அதுலயும் நீங்க ஓகே சரி. சோ சமாசம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். வாட் இஸ் சமாசா? இட் இஸ் a compound noun, that is ரெண்டு compound noun. compound அப்படின்னா என்னது? சேர்க்கிறது. nouns ஒன்னா சேர்த்து அது ஒரே வேர்டு மாதிரி பிரயோகம் பண்றதுதான் சமாசம் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இது இப்ப தேவாலயம் அப்படின்னு சொல்ற, தேவாலயா, வித்யாலயா, மிருகாலயா, வைத்தியாலயா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நமக்கு தேவன்னு ஒரு சப்தம், ஆலய அப்படின்னு ஒரு சப்தம் கேட்கறது, மிருகன்னு ஒரு சப்தம், ஆலய அப்படின்னு ஒரு சப்தம் கேட்கறது, வைத்திய அப்படின்னு ஒரு சப்தம், ஆலய அப்படின்னு ஒரு சப்தம் கேட்கறது, வைத்தியாலயா அப்படின்னா. சோ அந்த மாதிரி தேவாலய, வைத்தியாலய, மிருகாலய அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி ரெண்டு வேர்டு ஒன்னா நம்ம சேர்த்து, ஆனா அது ஒரே வேர்டா தான் ட்ரீட். தேவாலய இது ஒன் அகாராந்த புல்லிங்க தேவாலய சப்தா, அகாராந்த புல்லிங்க மிருகாலய சப்தா, அகாராந்தா புல்லிங்கா வைத்தியாலய சப்தா அப்படின்னு அது ஒரு வேர்டா ட்ரீட் பண்றோம். ஆனா ரெண்டு வேர்டை கம்பைன் பண்ணி சொல்றோம்.
இந்த ரெண்டு வேர்டை கம்பைன் பண்ணி இப்போ நம்ம ஸ்லோகங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹா அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. இதுல எதெல்லாம் வந்து ராமாய அப்படிங்கிறது ராம சிங்கிள் வேர்டு, ராமபத்ராய அப்படின்னு சொல்றோம். இது வந்து சமஸ்த பதமா இல்ல வியஸ்த பதமா? இப்ப ராமன் சொன்னா அது வியஸ்த பதம், இது வந்து காம்பவுண்ட் நவுன் கிடையாது. ஆனா ராமபத்ராய அப்படின்னு சொல்லும் பொழுது ராமபத்ர அப்படிங்கிற ஒரு சப்தம் இருக்கு, அதனால இது வந்து காம்பவுண்ட் நவுன். ராமபத்ராய அப்படின்னு சொன்னது அது வந்து ஒரு காம்பவுண்ட் நவுன். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய அந்த இடத்துலயும் ராம சந்திர அப்படின்னு ரெண்டு வேர்டு வந்து காம்பவுண்ட் ஆகுறதுனால ராமச்சந்திராய இது காம்பவுண்ட் நவுன். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே வேதசு சப்தம் அது வந்து காம்பவுண்ட் கிடையாது. எது காம்பவுண்ட் நவுன் எது காம்பவுண்ட் நவுன் இல்ல அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து தெரியணும். ரகுநாதாய அப்படின்னு இருக்கு. ரகுநாதா நம்ம நார்மல் பேரே நம்ம நார்மலா நம்ம அதுல எல்லாம் பேர் வச்சுக்கிறோமே அது எல்லாமே எது காம்பவுண்ட் நவுன் எது காம்பவுண்ட் நவுன் இல்ல அப்படிங்கிறது நம்மளாலே தெரிஞ்சுக்க முடியும். ரகுநாதாய அப்படின்னா ரகுநாத அப்படிங்கிறது ரகு அப்படின்ற ஒரு பதம், நாத அப்படிங்கிற ஒரு ரெண்டு வேர்டு வந்து காம்பவுண்ட் ஆயிருக்கு. காம்பவுண்டே அது ரகுநாதாய அப்படின்னு அது வந்து ஒரே வேர்டா நம்ம யூஸ் பண்ணி அதுக்கு வந்து சதுர்த்தி பத்தி நாதாய அப்படின்னு கொடுத்துருக்கோம் நம்ம. So it is a compound ரகுநாதாய. அப்புறம் வெறும் நாதாய அப்படின்னு இருக்கு. நாதஹா அது வந்து நாதஹா நாதாய ராமஹா ராமாய மாதிரி ரகுநாதாய நாதாய சீதாயாக பதையே நமஹா இதெல்லாம் சிங்கிள் வேர்ட்ஸ் தான். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு ஸ்லோகம் எடுத்து எதெல்லாம் அதுல சமஸ்த பதம் எது சமஸ்த பதம் இல்ல அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். வேற ஏதாவது ஒரு ஸ்லோகம் எடுத்து அந்த மாதிரி பண்ண முடியுமா? சிம்பிளான ஸ்லோகம் ஏதாவது ஒரு ஸ்லோகம் நீங்க கையில எடுத்துக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகமா இருக்கலாம். அந்த ஸ்லோகத்துக்குள்ள எந்த பதம் காம்பவுண்டா இருக்கு எது வந்து காம்பவுண்டா இல்ல அப்படிங்கறத நீங்க வந்து சரி கண்டுபிடிக்க முடியாதுன்னா பாருங்க. ஏதாவது ஒரு ஸ்லோகம் நம்ம நார்மலா சொல்ற ஸ்லோகம் எடுக்கும், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட தியான ஸ்லோகங்கள்ல இருந்து எடுத்துக்கலாம், நம்ம அதுல இருந்து எடுத்துக்கலாம். யாராவது ஒருத்தர் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்லோகத்துல எதெல்லாம் காம்பவுண்ட் நவுன் எதெல்லாம் காம்பவுண்ட் நவுன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? வியாசம் வியாசம் வசிஷ்டம் ஹத்தாரம். அது ஸ்லோகம் கரெக்டா தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதுல அது காம்பவுண்டட் நவுனா காம்பவுண்ட் இல்லையா அப்படிங்கிறது தெரியும். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் இஸ் ஒன் வேர்ட். சக்தேஹே வசிஷ்ட நப்தாரம் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. அது வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேஹே சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் அப்படின்னு இருக்கு. இதுல எதெல்லாம் காம்பவுண்டா இருக்கு எது வந்து நான் காம்பவுண்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு தெரியணும். வியாசம் அப்படிங்கிறது வியாசகா அப்படிங்கிற பதத்துக்கு த்விதியா விபக்தி ஏகவச்சனம், அது வந்து காம்பவுண்ட் இல்ல. வியாசம்ங்கிறது காம்பவுண்ட் கிடையாது. வசிஷ்ட நப்தாரம் நப்திரு அப்படின்னு சொன்னா கிரேட் கிராண்ட்சன் அப்படின்னு அர்த்தம், கொள்ளு பேரன் அப்படின்னு அர்த்தம். சோ வசிஷ்டருடைய கொள்ளு பேரன் தான் வியாசர். வசிஷ்ட நப்தாரம் அப்படின்னு சொல்லும் போது வசிஷ்ட நப்திரு அப்படிங்கிற ரெண்டு சப்தம் சேர்றதுனால வசிஷ்ட நப்தாரம் அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட் தான். சக்தேஹே பௌத்ரஹா அப்படின்னா சக்தி அப்படின்னு ஒரு ரிஷி அவரோட பேரன் அப்படின்னு அர்த்தம். சக்தேஹே பௌத்திரம் அகல்மஷம் கல்மஷம் இல்லாதவர் அப்படின்னு. பராசராத்மஜம் அப்படின்னா பராசரனுடைய பிள்ளை அப்படின்னு அர்த்தம். பராசராத்மஜம் இது காம்பவுண்டா இல்லையா? பராசராத்மஜம்
பராசராத்மஜம் இஸ் காம்பவுண்ட். திஸ் இஸ் a compound noun. பராசராத்மஜம் அப்படிங்கிறது வந்து காம்பவுண்ட் நவுன் தான். பராசரா ஆத்மஜம் அப்படின்னு ஒன்னா சேர்றது பராசரமஜம். வந்தே சுகதாத்தம் அப்படின்னு ஒரே வேர்டு, சுகதாத்தம் அப்படின்னு ஒரு பதம். சுகதாத்தம், சுகன் ஒரு ரிஷி, தாத்தனா அப்பா அப்படிங்கிற அர்த்தம். சோ சுக தாத்தா ரெண்டும் சேர்ந்து சுகதாத்தா, சுகனுடைய அப்பா அப்படின்னு அர்த்தம். வியாசர் வந்து சுகனுடைய அப்பா, சுகதாத்தம்ங்கிறது ஒரு காம்பவுண்ட் தான். அதை எடுத்துட்டு அப்படியே சுகதாத்தா அப்படின்னு ஒரு பதமா நம்ம ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கு திவ்யா விபக்தி கொடுக்கணும். சுகதாத்தம் தபோநிதிம். தபோநிதிம் காம்பவுண்டா இல்லையா சொல்லுங்க. தபோநிதிம் அப்படின்னு ஒரு பதம். யாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் தபோநிதிம் அப்படின்னு இருக்கு. தபோநிதிஹி அப்படின்னு சொன்னா தபஸ் தான் அவளுக்கு வந்து ட்ரெஷர். எப்ப பாரு தபஸ் பண்ணிட்டே இருக்கவா அப்படின்னு. இது வந்து இப்ப நமக்கு தெரிய வேண்டியது, இஸ் திஸ் a compound noun or a non compounded noun? தப்போ எந்த இடத்துல ஒரு வார்த்தைக்கு மேல நமக்கு கேட்கிறதோ, ஒரே வேர்டுக்குள்ளேயே ரெண்டு வார்த்தை, ரெண்டு மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் கேட்கிறதோ அதெல்லாம் வந்து காம்பவுண்ட் நவுன்ஸ். சோ தபோநிதி அப்படின்னு சொன்னாலே இப்போ தயாநிதி, கருணாநிதி எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாமே வந்து காம்பவுண்ட் நவுன்ஸ் தான். இதெல்லாமே வந்து காம்பவுண்ட் நவுன்ஸ் தான். சோ தபோநிதி அப்படிங்கிறது இட்ஸ் a compound noun. இது வந்து காம்பவுண்ட். வேற யாரு இப்போ உங்க ஆத்துலயே உங்களோட பேரெல்லாம் இருக்குமே, நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப கீதா, மீனா, கீதா, லக்ஷ்மி அப்படின்லாம் இருந்ததுன்னா அதுவெல்லாம் காம்பவுண்ட் நவுன் கிடையாது. இப்போ யாரு இப்போ உமா அப்படின்னு இருக்கா, உமா வந்து காம்பவுண்ட் நவுன் கிடையாது. சாவித்ரி பகினி, சாவித்ரி இஸ் ஆல்சோ நாட் காம்பவுண்டட் நவுன். வேற யார் இருக்கா, கௌரி பகினி இருக்கா, அதுவும் காம்பவுண்ட் கிடையாது. வேற யார் இருக்கா, ஜெயந்தி, ஜெயஸ்ரீ, ஜெயஸ்ரீ சொல்லலாம். ஜெயா அண்ட் ஸ்ரீ ரெண்டு பதம் இருக்கிறதுனால காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு சொல்லலாம். ஜெயஸ்ரீ வந்து காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு வச்சுக்கலாம். அது எப்படி எந்த டைப் ஆஃப் காம்பவுண்ட் நவுன் நான் யோசிக்கணும். ராதாகிருஷ்ணன் அப்படின்னு இருக்கு, ராதாகிருஷ்ணன் அப்படின்னு இருக்கு. இது காம்பவுண்டா இல்லையா? This is a compound noun or not? ராதா கிருஷ்ண அப்படின்னு இருக்கு. இது காம்பவுண்ட், இது காம்பவுண்ட் தான். ராதா ஒரு பதம், கிருஷ்ணனால ரெண்டையும் நம்ம சேர்த்து வச்சுட்டு ராதா கிருஷ்ணகான் ஒரே பதமா தான் நம்ம விவகாரம் பண்றோம். பாக்யலட்சுமி அப்படின்னு இருக்கு, பாக்யலட்சுமி அப்படின்னு பகினி இருந்தா இல்லையா. சோ பாக்யான்னு ஒரு பதம், லட்சுமின்னு ஒரு பதம். அப்ப அதுவும் ஒரு காம்பவுண்ட் நவுன். சோ எது காம்பவுண்ட் நவுன், எது காம்பவுண்ட் நவுன் இல்ல அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கிளாரிட்டி வேணும். வேற ஏதாவது ஒரு ஸ்லோகம் எடுக்க, இல்ல நம்ம ஆத்துல யாரோட பேரு, உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன, ஜெயஸ்ரீ பகினியோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? ஸ்ரீராம். ஸ்ரீராம் சொல்லலாம். ஸ்ரீயஹா ராம், ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீன்னு ஒண்ணு லக்ஷ்மிக்கு குறிக்கிறது, ராம்ங்கிறது இட்ஸ் a காம்பவுண்ட் நவுன், ஸ்ரீராம் அப்படிங்கிறது. அப்புறம் வேற பையன் பேரு என்ன? விக்ரம். விக்ரமஹா இஸ் நாட் a compound noun. It's not a compound, it's just a normal noun தான் அது. வேற பொண்ணு பேரு என்ன? பொண்ணு பேரு மீனாட்சி. மீனாட்சி is a compound. எப்படி அது காம்பவுண்ட்? எப்படி அது காம்பவுண்ட்? மீனா அக்ஷி, மீனை போன்ற கண்கள். மீன மாதிரி அக்ஷி, அக்ஷி அக்ஷி அக்ஷினா கண்ணுன்னு அர்த்தம். சோ மீன் மாதிரி கண்ணு இருக்கவா மீனாட்சி அப்படின்னு, அது ஒரு காம்பவுண்ட். மீனாட்சி இது காம்பவுண்ட். அப்ப மீனன்னு ஒரு பதம், அக்ஷின்னு ஒரு பதம் அதுல இருக்கிறதுனால இது இஸ் a காம்பவுண்ட் நவுன். சோ ரெண்டு மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் நமக்கு ஒரு வார்த்தைக்குள்ள கேட்டதுன்னா இது இஸ் a காம்பவுண்ட் நவுன். அண்ட் ரெண்டு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா ரெண்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி மோர் தேன் ஒன், அவ்வளவுதான். ஹரிஹர சுப்பிரமணியன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம் இல்லையா. ஹரிஹர சுப்பிரமணியன், ஹரி ஹர சுப்பிரமணியன், மூணு பதம் இருக்கு. It is a compound noun. So anywhere more than one word is heard and it is
treated as a one single word. Harihara Subramanian solita, the whole word is treated. We compound 3 words and the whole sama the 3 வார்த்தையை சேர்த்து நம்ம ஒரு வார்த்தையா தான் ட்ரீட் பண்ணுவோம். ஹரிஹர சுப்பிரமணியஹாங்கிறது ஒரு ராமசப்தம் மாதிரி அது. ஹரிஹர சுப்பிரமணிய அகாராங்கா புல்லிங்கா ஹரிஹர சுப்பிரமணிய சப்தஹா அப்படின்னு சொல்லுவோம். So this compound nouns, இந்த nouns தான் compound பண்ண முடியும், verbs compound பண்ண முடியாது. அது ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும். Nouns are only compounded. இந்த nouns compound பண்ணும் பொழுது this is called the compounded noun is called samasa or samasta padam அப்படின்னு சொல்லுவோம். இது பேரு சமஸ்த பதம் அப்படின்னு பேரு. ஒரு ஸ்லோகத்துக்குள்ள போகும் பொழுது இந்த சமஸ்த பதத்தோட ஞானம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி காம்பவுண்ட் பண்ணும் பொழுது என்ன பண்றோம் ஆக்சுவலி என்ன பண்றோம்? இப்போ வந்து தசரத புத்திரஹா அப்படின்னு நான் சொல்றேன். தசரத புத்திரா யாரு சொல்றேன் நான்? தசரத புத்திரஹான்னு ராமனை மென்ஷன் பண்ற வேர்டு. ராமனை சொல்றான். ராமனை மென்ஷன் எங்க பேருந்து ஜெயந்தி பண்ணி இவ்வளவு நாளியா இந்த இதுதான் கேமரா சொன்னா கேமரா ஆஃப் பண்ணிட்டு நீங்க மட்டும் போறீங்க. என்ன நியாயம் இது சொல்லுங்க. இல்ல நான் தெரியல மேம், ஆஃப் பண்ணதே தெரியல. இப்ப ஆன் பண்ணிட்டேன். நான் எத்தனை தடவை கூப்பிட்டு கேட்டு பாருப்பா, ஜெயந்தி பகினின்னு ஏதோ நெட் ப்ராப்ளம் போல இருக்கு, அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகுது. அப்புறம் ஆன் பண்ணிக்கிறேன். உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. அதான் நடந்துட்டு இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. நான் போல மேம், இங்கதான் இருக்கேன். தெரியுது பகினி, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. உங்க வாய்ஸ் பயங்கரமா பிரேக் ஆகுது. உங்களோட நெட் வந்து ரொம்ப வாபிளா இருக்குன்னு தெரியுது. இப்போ இந்த சமஸ்த பதத்தை நானே பண்ணிடுறேன். இந்த காம்பவுண்டட் நவுன்ஸ் வந்து 4 ஸ்தூலமா 4 பிரிக்கலாம். 4 வகையா பிரிக்கலாம். காம்பவுண்டட் நவுன்ஸ் கேன் பி divided into 4. அது என்ன டைப்ஸ்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த உங்களுக்கு இப்போ ஹாஃப் சப்தமஞ்சரி இருக்குன்னா பேஜ் நம்பர் 131 எடுத்துட்டேன்னா பேஜ் நம்பர் 131 எடுத்துட்டேன்னா எனக்கு இல்ல. I'm done. Okay. So first வந்து தத்புருஷ சமாசஹா புக் இருந்தா வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 131 பார்த்தீங்கன்னா தத்புருஷ சமாசஹா அப்படின்னு இருக்கு பாருங்க. தத்புருஷ சமாசா இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சமாசம். காம்பவுண்ட் நவுன்ஸ்ல வந்து தத்புருஷ சமாசம். அந்த தத்புருஷ சமாசம் நான் மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன் நான் இப்போ உங்களுக்கு. வாட் இஸ் அ தத்புருஷ சமாசா? எந்த டைப் ஆஃப் காம்பவுண்ட் நவுன்ஸ் ஆர் கால்டு தத்புருஷா சமாச அப்படின்னு கேட்டா, இப்போ அகம் தேவாலயம் கச்சாமி அப்படின்னு சொல்றேன் நான். எப்படி கண்டுபிடிக்கிறது எந்த டைப் ஆஃப் சமாசம் அப்படின்னு? இப்ப தத்புருஷ சமாசமானு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகம் தேவாலயம் கச்சாமி அப்படின்னு நான் சொல்றேன். அகம் தேவாலயம் கச்சாமி அப்படின்னு சொல்றேன். இப்ப தேவாலயத்தை வந்து தேவ ஆலய அப்படின்னு 2 பதம் பிரிக்கிறேன் நான். சொல்லுங்க ஜெயந்தி பகினி, புக்கு இருக்கா? பார்க்க முடியுது உங்களுக்கு? தத்புருஷ சமாசன்னு பார்க்கற இல்லையா? பேஜ் நம்பர் 131 இருக்கு சப்தமஞ்சரியில. சோ இந்த தத்புருஷ சமாசம் அந்த காம்பவுண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் எக்ஸாம்பிளா வந்து தத்புருஷ சமாச பாருங்கன்னு சொல்றதுக்கோசரம் தான் தேவாலய அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. சரியா?
அதுல இப்போ நான் இத என்ன பண்றேன், தேவாலயம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், தேவாலயம் டெம்பிள்னு சொல்லிடுவோம். அது வேற மாதிரி தேவர்களுடைய ஆலயம், தேவர்களுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இட் இஸ் a place of God அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சோ தேவாலயத்தை நான் இப்படி சொல்லிக்கிறேன், அகம் தேவஸ்ய ஆலயம் கச்சாமி அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. கரெக்டா நான் தேவாலயத்தை இப்படி பிரிச்சுக்கிறேன், தேவஸ்ய ஆலயம் கச்சாமி, அகம் தேவஸ்ய ஆலயம் கச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றேன், இந்த தேவ ஆலய ரெண்டுத்தையும் காம்பவுண்ட் பண்ணிதான் தேவாலயம் கச்சாமின்னு சொல்றேன். நான் தேவசிய ஆலயம் கச்சாமிய ஒரே பதமா சொல்லணுங்கிறதுக்கோசரம் தேவாலயம் கச்சாமி அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த தேவ அப்படிங்கிறதுக்கு பூர்வ பதம்னு பேரு, ஆலயம்ங்கிறதுக்கு உத்தர பதம்னு பேரு. புரியுதா? பூர்வ பதம் உத்தர பதம். ஒரு காம்பவுண்ட் நவுன்ல தேவாலயம் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா அந்த காம்பவுண்ட்ல முதல்ல கேட்கிற பதம் பூர்வ பதம், அப்புறமா கேட்கிற பதம் உத்தர பதம். சோ தேவங்கிறது பூர்வ பதம், ஆலயங்கிறது உத்தர பதம். வித்யாலயன்னு சொன்னா வித்யாங்கிறது பூர்வ பதம், ஆலயங்கிறது உத்தர பதம். சோ பூர்வ பதம் உத்தர பதம். இந்த பூர்வ பதம் உத்தர பதத்தை நான் தனித்தனியா எடுத்து கிரியாபதத்தோட ஜாயின் பண்ணி பாக்குறேன். தட் இஸ் அகம் தேவஸ்ய ஆலயம் கச்சாமி அப்படின்னு பிரிச்சுட்டோ, அகம் தேவஸ்ய கச்சாமி அப்படின்னு சொல்றேன், அகம் ஆலயம் கச்சாமி அப்படின்னு சொல்றேன். அந்த ரெண்டு பதத்தை தனித்தனியா நான் கிரியாபதத்தோட வேர்போட கனெக்ட் பண்ணி பாக்குறேன். அகம் தேவஸ்ய ஆலயம் கச்சாமிங்கிறத எடுத்து அகம் தேவஸ்ய கச்சாமி, அகம் ஆலயம் கச்சாமி. இதுல எந்த சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸா இருக்கு? அகம் தேவஸ்ய கச்சாமிங்கிறது கரெக்டா? அகம் ஆலயம் கச்சாமி, ஆலயம் கச்சாமிங்கிறது கரெக்டா? ஆலயம் கச்சாமிங்கிறது தான் கரெக்ட். இப்ப அப்போ தேவாலயம்ங்கிற பதத்துல ஆலயம்ங்கிறது பூர்வ பதமா இருக்கா உத்தர பதமா இருக்கா? ஆலயம்ங்கிறது பூர்வ பதமா உத்தர பதமா? அந்த காம்பவுண்ட்ல உத்தர பதம். சோ அந்த உத்தர பதம் இல்லைன்னா எனக்கு மீனிங்ஃபுல்லா அந்த காம்பவுண்ட் அமையாது. கரெக்டா? the compound so ஆலயம் அப்படிங்கிற அந்த உத்தர பதம்னால தான் the compound is becoming meaningful. கரெக்டா? அந்த தேவாலயம்ங்கிற காம்பவுண்ட்ல அந்த ஆலயம்ங்கிற பதம் தான் எனக்கு மீனிங்ஃபுல்லான ஒரு காம்பவுண்ட கொடுக்கிறது. சோ இந்த மாதிரி உத்தர பதத்துக்கு தான் இங்க பிராதானியம் ஜாஸ்தியா இருக்கு. உத்தர பதத்திய பிராதானியம் அஸ்தி. சோ அந்த உத்தர பதத்துக்கு பிராதானியம் எந்த காம்பவுண்ட்ல கொடுக்குறோமோ அந்த காம்பவுண்டுக்கு தத்புருஷ சமாசா அப்படின்னு பேரு. சோ தத்புருஷ சமாசகான்னா ஒரு சமஸ்த பதத்துல எந்த பூர்வ பதத்துக்கு பிராதானியமா உத்தர பதத்துக்கு பிராதானியமா அப்படின்னு கேட்டா, உத்தர பதத்துக்கு பிராதானியம் இருந்ததுன்னா அந்த சமாசத்துக்கு பேரு தத்புருஷ சமாசம்னு பேரு. தசரத புத்திரா வனம் கச்சதி அப்படின்னு சொல்றேன். தசரத புத்திரா வனம் கச்சதி அப்படின்னு சொல்றேன். இப்ப தசரத புத்திரா இது சமாசம். இது ஒரு சமஸ்த பதம். என்ன சமாசம் இது அப்படின்னு தெரியணும்னா என்ன பண்ணணும்? சமாசம் என்ன டைப் ஆஃப் சமாசம்னு தெரியணும் அப்படின்னா அந்த சமஸ்த பதத்துக்குள்ள இருக்க அந்த நவுன்ஸை எடுத்து கிரியாபதத்தோட ஒட்டி வச்சு பார்க்கணும். மீனிங்ஃபுல்லா நமக்கு கிடைக்கிறதா? நான் இப்ப தசரத புத்திரா வனம் கச்சதின்னு சொன்னேன்னா நான் என்ன மீன் பண்றேங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மீனிங் எந்த பதத்தினால கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கணும். தசரத புத்திரா வனம் கச்சதி, தசரத புத்திர அப்படின்னு ரெண்டு பதம் இருக்கு. தசரத வனம் கச்சதின்னு சொன்னா கரெக்டா? புத்திரா வனம் கச்சதின்னு சொன்னா கரெக்டா? எது கரெக்ட்? எந்த எந்த காம்பவுண்ட் எந்த காம்பவுண்ட் பிரதமா பதம்
நான் வந்து காம்பவுண்டா என்ன சொல்றேனோ அந்த மீனிங் வந்து எனக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்னால கன்வே ஆகுதுன்னு கேட்கிறேன். அவங்க தசரதா வனம் கச்சதிங்கிறது சாதாரணமா வந்து கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். பட் மை இன்டென்ஷன் இஸ் தசரத புத்திரஹா வனம் கச்சதி அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நான் யாரை மீன் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அந்த நான் நினைக்கிற அந்த மீனிங் வந்து எந்த வார்த்தையினால உங்களுக்கு கிடைக்கிறது, எந்த ஸ்டேட்மெண்ட்னால கிடைக்கிறது? தசரத வனம் கச்சதிங்கிறதுனால கிடைக்கிறதா, புத்திரஹா வனம் கச்சதிங்கிறதுனால கிடைக்கிறதா? புத்திரக வனம் கச்சத்தினாலதான் கிடைக்குது. நான் சொல்றேன் புத்திரக வனம் கச்சதி. தசரத புத்திரஹா வனம் கச்சதின்னு நான் சொல்லும் பொழுது தசரதனுக்கு பிராதான்யமா புத்திரங்கிற பதத்துக்கு பிராதான்யம் இருக்கு அந்த இடத்துல? புத்திரக்கு தான் பதத்துக்கு பிராதான்யம் கிடையாது, புத்திரங்கிற பதத்துக்கு தான் அங்க பிராதான்யம் இருக்கு. அதனால தசரத புத்திரஹா அப்படிங்கிற இந்த காம்பவுண்ட் இஸ் ஆல்சோ தத்புருஷ சமாசா. புரியுறதா? அதனால இது புருஷ சமாசம். இப்போ இன்னொரு டைப் ஆஃப் சமாசம் நான் சொல்றேன், சொன்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் புரியும். இப்போ இது வந்து உத்தர பதார்த்த பிராதானியம் இல்லையா? அடுத்தது வந்து ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ தண்டபாணின்னா யாரு? ஹூ இஸ் தண்டபாணி? விஷ்ணு. முருகன் 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 யார வேணா சொல்லலாம். கோதண்டபாணின்னு சொன்னா விஷ்ணுக்கு போயிடும், ராமருக்கு இருக்கணும். கோதண்டபாணி இல்லையா? சோ இப்போ தண்டபாணிகி கச்சதி அப்படின்னு நான் சொல்றேன். தண்டபாணிகி கச்சதி சொல்லலாம் இல்லையா? தப்பு கிடையாது, சென்டென்ஸ் ஒன்றும் தப்பு கிடையாது. கையில குச்சி வச்சுட்டு இருக்கவா எல்லாருமே தண்டபாணி தான். சரியா? முருகனுக்கு அது வந்து சன்யாவா போயிடுச்சோம், பட் கையில குச்சி வச்சுட்டு இருக்கவா எல்லாருமே தண்டபாணி தான். சோ தண்டபாணிகி கச்சதி அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ தண்டபாணி அப்படிங்கிறது ஒரு சமஸ்த பதம், கரெக்ட் தானே? தண்டபாணிகி அப்படிங்கிறது ஒரு சமஸ்த பதம். தண்டன்னு ஒரு சப்தம் இருக்கு, பாணின்னு ஒரு சப்தம் இருக்கு, இப்போ இது என்ன சமாசம்னு எனக்கு தெரியணும். இது என்ன சமாசம்? தத்புருஷ சமாசத்துக்குள்ள இதை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? அதை எடுத்து கிரியாபதத்தோட சேர்த்து பார்க்கணும், எனக்கு மீனிங் கிடைக்கிறதா? நான் தண்டபாணிகின்னு நான் யார மைண்ட்ல வச்சுன்னு சொல்றேன். நான் கையில குச்சி வச்சுட்டு இருக்கவரை ஒரு மைண்ட்ல வச்சு சொல்றேன். நான் இப்போ தண்டஹா கச்சதி அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கா, பாணிகி கச்சதின்னு சொன்னா கரெக்டா இருக்கா? ரெண்டுமே சரி. தண்டபாணிகி கச்சதிங்கிற குச்சி போறதுன்னு சொன்னா கரெக்டா? அதுதான் என்னோட இன்டென்ஷனா. தண்டபாணினா யாரு? நான் மீன் பண்றது முருகனையே மீன் பண்றேன்னே வச்சுக்கோங்களே. முருகனை மீன் பண்றேனோ இல்ல கையில குச்சி வச்சுட்டு ஒரு வயசானவர் போறாரா இருக்கும், அவரை மீன் பண்றேனா இருக்கும். சரியா? தண்டஹா கச்சதின்னு சொன்னா கரெக்டா, பாணிகி கச்சதின்னு சொன்னா மீனிங் கிடைக்கிறதா எனக்கு? தண்டஹா கச்சதியும் கிடைக்கல, பாணிகி கச்சதின்னு சொன்னாலும் நமக்கு வந்து கிடைக்கல, கரெக்டா கிடைக்கல. அப்ப பூர்வபதத்துக்கும் இங்க வந்து மீனிங் கிடைக்கல, உத்தரபதத்துக்கும் நமக்கு வந்து இங்க அர்த்தம் ஆகல. அப்போ கையில குச்சி எவனுக்கு இருக்கோ அவனை நான் மீன் பண்றேன். அப்ப இந்த பூர்வபதத்துக்கும் பிராதானியம் கிடையாது, உத்தரபதத்துக்கும் பிராதானியம் கிடையாது. சோ இது தத்புருஷ சமாசத்துக்குள்ள வராது. இது இன்னொரு டைப் ஆஃப் சமாசம். அதுதான் என்னோட இன்டென்ஷன். எது எல்லாமே தத்புருஷத்துக்குள்ள இந்த சமாசத்தை கொண்டு தண்டபாணிங்கிற சமஸ்த பதத்தை நம்ம தத்புருஷத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. சந்திரமௌலி அப்படின்னு சொல்றோம். சந்திரமௌலி சரிதானே? யாரும் சொல்லுவோம் சந்திரமௌலின்னு? சிவனை சொல்லுவோம். சந்திரமௌலிக்கு கைலாசே அஸ்தி, கைலாசே சந்திரமௌலிக்கு அஸ்தி அப்படின்னு சொல்றோம். சந்திரஹாஸ்தின்னு சொன்னா கரெக்டா, மௌலிகி அஸ்தின்னு சொன்னா கரெக்டா? கைலாசே சந்திரமௌலிகி அஸ்தின்னு சொல்லணும் எனக்கு. நான் யாரும் சொல்றேன்னு தெரியும். கைலாசே சந்திரஹாஸ்தின்னு சொன்னா கரெக்டா, கைலாசே மௌலிகி அஸ்தின்னு சொன்னா கரெக்டா? ரெண்டுமே வந்து நம்மளுடைய இன்டென்ஷனை வந்து பூர்த்தி பண்ணல.
ரெண்டுமே கரெக்ட் கிடையாது. சந்திரன் தலையில மௌலியில எவன் வச்சிருக்கானோ அவனை நான் மீன் பண்றேன் அப்படின்னு இது வேற அந்நிய பதார்த்த பிராதானியம்னு சொல்லுவோம். அதனால இது தத்புருஷா கிடையாது. நான் எது தத்புருஷா இல்ல அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். உத்தர பதத்தை வச்சு நம்மளால ஒரு ப்ராப்பரா மீனிங்ஃபுல்லா நம்ம சொல்ல வர இன்டென்ஷன் அந்த உத்தர பதத்தினால நமக்கு சாதிச்சுட்டோம்னா அதுதான் தத்புருஷ சமாசம். இப்ப அதுவே இப்ப இன்னொரு டைப் சொல்றேன் பாருங்க. ராம லக்ஷ்மணவு வனம் கச்சதா அப்படின்னு சொல்றேன். ராம லக்ஷ்மணவு வனம் கச்சதா அப்படின்னு சொல்றேன். ராம லக்ஷ்மணவு வனம் கச்சதா. இதை இப்ப இது அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ராம லக்ஷ்மணம்ல ராமன் ஒரு பதம் லக்ஷ்மணன் ஒரு பதம் ரெண்டையும் தனித்தனியா நம்ம கிரியாபதத்தோட சேர்த்து பார்க்கணும். ராமஹா வனம் கச்சதி, லக்ஷ்மணஹா வனம் கச்சதி. மீனிங்ஃபுல்லா இருக்கா? ரெண்டுமே மீனிங்ஃபுல்லா இருக்கா இல்லையா? மீனிங் கொடுக்கறதா இல்லையா? ரெண்டுமே எதுக்கு பிராதானியம் இங்க? ராம லக்ஷ்மணவு வனம் கச்சதா அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இது புரியுறதா உங்களுக்கு? நான் சொல்றது என்ன சொல்ல வரேன்னு, ராமஹா வனம் கச்சதின்னு சொன்னாலும் கரெக்ட் தான், லக்ஷ்மணஹா வனம் கச்சதின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட் தானே? ரெண்டு பேரும் தானே போனா காட்டுக்கு. அப்ப பூர்வ பதத்துக்கும் பிராதானியம் இருக்கு, உத்தர பதத்துக்கும் பிராதானியம் இருக்குதானே? உத்தர பதத்துக்கு மட்டுமே பிராதானியம் இருந்தா தான் அது தத்புருஷ சமாசம். இங்க பூர்வ பதத்துக்கும் பிராதானியம் இருக்கு, உத்தர பதத்துக்கும் பிராதானியம் இருக்குன்னா இது தத்புருஷ கிடையாது. இது இன்னொரு டைப் ஆஃப் சமாசம். இது வேற டைப் ஆஃப் சமாசம். இந்த மாதிரி சமாசத்தை ஸ்தூலமா ஃபர்ஸ்ட் 4 விதமா பிரிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் தத்புருஷானா மட்டும் தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன். எதெல்லாம் தத்புருஷா இல்ல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த தத்புருஷாக்குள்ளேயே தத்புருஷானா என்னது, தசரத புத்திரஹா வனம் கச்சதி, சீதாபதிஹி வனம் கச்சதி அப்படின்னு சொன்னேன்னா, சீதாபதிஹி வரம் ததாதி அப்படின்னு சொன்னேன்னா, சீதா வரம் ததாத்தின்னா என்னோட இன்டென்ஷனா, பதிஹி வரம் ததாத்திங்கிறது என்னோட இன்டென்ஷனா? அந்த பதிஹி தான் என்னோட இன்டென்ஷன். சீதா கொடுக்கல, சீதாபதினு நான் யார மீன் பண்றேன்னு நமக்கு தெரியும் இல்லையா? சீதா வரம் ததாத்தினா the statement is correct, but the intention is not satisfied. அந்த இடத்துல சீதா வரம் ததாத்தின்னு சொல்லும்போது நான் சீதா பத்தியில இருக்க அந்த சீதாவை எடுத்து நான் தனியா சொல்லும் பொழுது my intention is not fulfillங்கிறதுனால, அந்த பத்திங்கிற சப்தத்தினாலதான் என்னுடைய இன்டென்ஷன் fulfill ஆறுதுங்கிறதுனால சீதா பத்திங்கிறது தத்புருஷ சமாசம். ஏன்னா பத்திங்கிற சப்தத்தினால்தான் அது பிராதானியம், உத்தரபதத்துக்கு பிராதானியம் இருக்கும் பொழுது இது தத்புருஷ சமாசா அப்படின்னு பேரு. இந்த தத்புருஷ சமாசத்துக்குள்ள ஒரு 10-15 பேதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சமாசத்துக்குள்ளேயும் எக்கச்சக்கமான பேதங்கள், நிறைய டைப்ஸ் ஆஃப் சமாசம் இருக்கு. சோ அந்த ஸ்தூலமா ஃபர்ஸ்ட் சமாசம் இஸ் ஆஃப் 4 டைப்ஸ்: தத்புருஷா, துவந்த்வா, bahuvrihi and what is that? Tatpurusha samasa, bahuvrihi samasa, dvandva samasa and நாலாவது சமாசம் என்ன கூட பண்ணிக்கிட்டேன். தத்புருஷ சமாசா, பகுவ்ரீஹி சமாசா, துவந்த்வ சமாசா, அவ்யயிபாவ சமாசா. அவ்யயிபாவம் அப்படின்னு 4 டைப்பா இருக்கு. நான் உங்களுக்கு தத்புருஷனா என்னன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். இப்ப இந்த தத்புருஷத்துக்குள்ள என்னெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு, என்னெல்லாம் அதுக்குள்ள சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்ததுல படிப்போம். இந்த சமாசத்தோட ஞானம் இல்லாம நம்ம ஸ்லோகத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாது. அப்படிங்கறதுனாலதான் இப்ப இந்த சமாசத்தை நான் லைட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி விட்டுட்டேன். அது உங்க சப்தமஜரியில பின்னாடி விருத்தி அப்படிங்கிற போர்ஷன்ல பேஜ் நம்பர் 135ல இருந்து கொடுத்துருக்கா. பேஜ் நம்பர் 131ல இருந்து இந்த சமாசத்தை பத்தி கொடுத்துருக்கா. அது எப்படின்னு நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கா. சொல்லுங்க வைக்கினி, சொல்லுங்க வைக்கினி. கேட்கணுமா வைக்கினி? ஜெயந்தி வைக்கினி ஏதாவது கேட்கணுமா?
இல்ல மேம். இது அப்புறமா இல்ல, சமாதானம் இல்ல. கண்டினியூ பண்ணுவோம். இல்ல மேம், ஒன்னும் கேக்குறது இல்ல. உங்களுக்கு அந்த